அனைவருக்கும் வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இக்காணொலியில் நாம் காண இருப்பது வகுப்பு 5 தமிழ் பருவம் 1 இயல் 3 படம் இங்கே பழமொழி எங்கே உரைநடை பகுதி. பழையனூர் மாந்தோப்பில் கிளி ஒன்று இருந்தது. அதன் பெயர் செல்லம்மா. அதன் ஊரில் அதை அவ்வாறுதான் பெயர் சொல்லி அழைப்பார்கள். மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை மரப்பொந்திலிருந்து எடுத்து காட்டும். அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும். அதனால் அதை பழமொழி கிளி என்றும் ஆசையாக அழைப்பார்கள். பழையனூர்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊருக்குள்ள ஒரு மாந்தோப்பு இருந்தது. அந்த மாந்தோப்பில் அந்த சீசன் டைமில் மாங்காய்ங்க அதிகமாக காய்க்குமா. மாங்காய்கள் அதிகமாக காய்க்கிறதுனால அங்கே சிறுவர்கள் அதிகமாக விளையாடிட்டு இருக்கு. அங்கே மாங்காய் மரத்தில் ஒரு கிளி ஒன்று இருந்தது. அந்த கிளி பேர் செல்லம்மா. அந்த கிளி அந்த தோப்பிற்கு விளையாட வரும் சிறுவர்களிடம் அந்த மாமர பொந்திலிருந்து ஒரு படத்தை எடுத்து காமிச்சு அந்த படத்தில் இருந்த படத்தை ஒன்று அது உணர்த்தும் பழமொழி என்ன அப்படின்றத கேட்குமா அந்த கிளி. சிறுவர்கள் சரியாக விடை கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காயை பறித்து போடுமா அந்த கிளி. அதனால அந்த கிளிக்கு பழமொழி கிளியின் பேர் உண்டாம். மரத்தில் மாங்காய்கள் காய்த்து தொங்குவதைக் கண்டு சிறுவர்கள் ஒவ்வொருவரும் தோப்புக்கு வர தொடங்கினர். மாங்காய்கள் அந்த தோப்பில் நிறைய காய்ச்சதுனால சிறுவர்கள் அதிகமாக வர தொடங்கினர். கீழே பழமொழினா என்னன்னு கொடுத்துருக்காங்க. பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்த்து கூறிய மொழிகள். பழங்காலம் முதற்கொண்டே பழமொழிகள் வழக்கில் இருந்து வருகின்றன. பழமொழி 400 என்னும் பெயரிலேயே நீதி நூல் ஒன்றும் உள்ளது. நீதி நூல்கள் நிறைய படிச்சிருப்போம். பழமொழி 400 என்ற பெயர்லேயே ஒரு நூலும் இருக்கான். பெரியவர்கள் அனுபவத்தின் மூலம் சொன்ன மொழிகள் தான் பழமொழிகள் சொல்லுவாங்க. பழமொழி அப்படின்னாக்கா பழமையான மொழிகள். இந்த பழமொழினால சொற்களஞ்சிய பெருக்கமும் சொல்லாட்சி திறனும் நம்மளுக்கு வளரக்கூடிய சிந்தனை திறனும் மேம்படும். இப்போது இந்த கதைக்கு போகலாம். சிறுவர்கள் அதிகமாக இந்த மாந்தோப்புக்கு வர்றதுனால அந்த கிளியும் கேள்வி கேட்க தொடங்குறது. செல்லம்மா, நான் பிரபு வந்திருக்கிறேன். ஓ பிரபுவா, நன்றாக இருக்கிறாயா? செல்லம்மா கிட்ட அந்த ஒரு சிறுவன் கேட்குறான், நான் பிரபு வந்திருக்கிறேன். அதற்கு செல்லம்மா சொல்லுது, ஓ பிரபுவா, நன்றாக இருக்கிறாயா? அதுக்கு பிரபு சொல்கிறான், நான் நன்றாக இருக்கிறேன். உன்னை பார்த்துவிட்டு மாங்காய் பறித்து செல்லலாம் என வந்தேன். பிரபு செல்லம்மா பார்த்து ஒரு மாங்காய் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கான். மிக்க மகிழ்ச்சி. நான் காட்டும் படத்திற்குரிய பழமொழியை கூறினால் நானே உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன் என்று கூறியவாறு கிளி ஒரு படத்தை எடுத்து காட்டியது. கிளி ஒரு மாங்காயை அவனுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு படத்தை எடுத்து காட்டுது. மரப்பொந்திலிருந்து அந்த படத்தை எடுத்து காட்டி அவன்கிட்ட படத்திற்கான பழமொழியை கேட்குது. இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன? ஒரு படத்தை காமிக்குது. இந்த படம் என்ன பழமொழியை உணர்த்துது அப்படின்னு கேட்குது. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே. கிளி காட்டிய படத்தில் யானை இருந்ததுனால அவன் என்ன சொன்னான், யானையோட கழுத்தில் மணி இருந்தது இல்லையா, அதை வச்சு யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்னு சொன்னான். சரியாக கூறினாய், இதோ உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன். உடனே கிளி மாங்காயை பறித்து அவனுக்கு கொடுத்தது. ரொம்ப நன்றி செல்லம்மா. நன்றி சொல்லிட்டு அவன் போயிட்டான். அடுத்தது, எப்படி இருக்கிறாய் செல்லம்மா? யார் வந்திருப்பது? வின்சென்ட் கேட்குறான். எப்படி இருக்கேன்னு கேட்குறான். அதற்கு யார் வந்திருக்கிறதுன்னு கிளி கேட்குது. வின்சென்ட் வந்திருக்கிறேன் செல்லம்மா, எனக்கும் மாங்காய் வேண்டும். வின்சென்டோ கிளிக்கிட்ட மாங்காய் கேட்குறான். அதற்கு கிளி, இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன என்று சொல், மாங்காய் தருகிறேன். கிளி ஒரு படத்தை காமிச்சது. அது என்னன்னு பிக்சர்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த படத்தில் ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறுக்கு இரு பக்கமும் கரை இருக்குது இல்லையா. அதை வச்சு வின்சென்ட் சொல்கிறான், இக்கரைக்கு அக்கறை பச்சை. என்ன சொன்னால், இக்கரைக்கு அக்கறை பச்சை. நன்று, சீக்கிரமாக விடை கண்டுபிடித்து விட்டாயே, இதோ உனக்கு மாங்காய். உடனே கிளி ஒரு மாங்காயை பிரித்து அவனுக்கு கொடுக்குது. எனக்கு மாங்காய் கிடைத்து விட்டது, நன்றி செல்லம்மா. வின்சென்ட் சந்தோஷமாக மாங்காயை எடுத்துகிட்டு போயிட்டான். அடுத்தது யார் வர்றதுன்னா கனிமொழி. கனிமொழி, ஏன் அமைதியாக நிற்கிறாய்? உனக்கு மாங்காய் வேண்டாமா? கிளி கேட்குது கனிமொழிகிட்ட, உனக்கு மாங்காய் வேண்டாமா, ஏன் அமைதியாக இருக்கிறேன்னு கேட்குது. அதற்கு கனிமொழி என்ன சொல்கிறா, வேண்டும் செல்லம்மா, இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்னவென்று சொல் பார்க்கலாம் அப்படின்னு கிளி சொல்லுது. கனிமொழி அந்த படத்தை பார்த்துட்டு சூறைக்காற்று வீசியது அப்படின்னு சொல்கிறா. அதற்கு கிளி, இல்லையே கனிமொழி, இன்னும் கொஞ்சம் யோசி,
ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? தென்னை மரங்கள்லாம் காற்றில் அசையுது இல்லையா? அடுத்தது அம்மி பறக்குது. அதை வைத்து கனிமொழி ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும்னு சொல்கிறா. அதுக்கு கிளி என்ன சொல்லுச்சு? அழகாக கூறினா, இதோ மாங்காய் வாங்கிக்கொள். கனிமொழிக்கும் ஒரு மாங்காயை கிளி கொடுக்குது. உண்மையாகவே நான் அழகாக கூறினேனா? நன்றி செல்லம்மா. கிளி கொடுத்த மாங்காயை வாங்கிட்டு கனிமொழி நன்றி சொல்லிட்டு போகிறா. அடுத்தது யார் வராங்கன்னா, என் நண்பன் முகமது வந்திருக்கிறான் செல்லம்மா. கனிமொழியோட நண்பன் வந்திருக்காங்க. யாருன்னா முகமது. கிளி சொல்லுது, அப்படியா, இதில் உள்ள பழமொழி என்ன என்று கூறச் சொல், மாங்காய் தருகிறேன். இப்போது முகமதுக்கு ஒரு படம் காமிக்குது கிளி. அந்த படத்தை பார்த்து முகமது என்ன சொல்கிறான்? எனக்கு தெரியும், நான் கூறுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. அந்த படத்தை பார்த்துட்டு முகமது அந்த பழமொழியை சொல்லிடுறான். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. மிகவும் அருமை, நான் உனக்கு மாம்பழமே தேடி பறித்து தருகிறேன் அப்படின்னு மாம்பழத்தை பறித்து முகமதுக்கு கிளி கொடுக்குது. அவன் என்ன சொல்கிறான்? நன்றி செல்லம்மா. செல்லம்மா எனக்கு அப்படின்னு ஒரு குரல் வருது. உடனே கிளி என்ன சொல்லுது? தேனிசையா, இதில் என்ன பழமொழி இருக்கு சொல்லேன், உடனே பறித்து தருகிறேன் அப்படின்னு சொல்லுது கிளி. அந்த படத்தை கிளி காமிக்குது. படத்தை பார்த்த உடனே தேனிசை சொல்லிடுறா. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். படத்தில் என்ன போட்டிருக்காங்க? நெல் தூத்துற மாதிரி காட்டியிருக்காங்க இல்லையா? அதை வைத்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு தேனிசை சொல்கிறா. அதற்கு கிளி என்ன சொல்லுது? கண்ணிமைக்கும் நேரத்தில் கூறிவிட்டாயே, இதோ மாங்காய் வாங்கிக்கொள். கிளி தேனிசைக்கு மாங்காய் கொடுக்குது. மாங்காய் சாப்பிட மிகவும் பிடிக்கும், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது செல்லம்மா, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தேனிசை கிளம்புறா. அடுத்து பழமொழி கிளி எனக்கு மாங்காய் இல்லையா அப்படின்னு கதிரவன் சொல்கிறான். யாரு என் செல்ல பெயரை சொல்லி கூப்பிடுவது? கதிரவனா? இதன் பழமொழியை கூறு தருகிறேன். கதிரவனுக்கும் ஒரு படத்தை காமிக்குது. அந்த பழமொழியை கூற சொல்லுது. கதிரவனும் அந்த பழமொழியை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். அப்போ அந்த படத்தில் என்ன இருக்குது? மாடு ஏர் உழுவதை காமிக்குது அந்த படம். அதை வச்சு அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல்னு கதிரவன் சொல்கிறான். மிக்க மகிழ்ச்சி, இதோ உனக்கு மாங்காய், பெற்றுக்கொள். உடனே அவனுக்கும் ஒரு மாங்காய் கொடுக்குது. ரொம்ப நன்றி பழமொழி கிளி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு கிளம்புறான் கதிரவன். சிறுவர்கள் அனைவரும் செல்லம்மா, நாங்கள் இன்னும் நிறைய பழமொழிகளை தெரிந்து கொண்டு மீண்டும் நாளைக்கு வருகிறோம் என கூறிவிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு சென்றனர். அனைத்து சிறுவர்களும் மாங்காயை பெற்றுக்கொண்டு கிளிக்கு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். மாணவர்களே, நம்மளும் பழமொழிகள் நிறைய பார்த்தோம், படத்தோடு பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி நிறைய பழமொழிகளை நீங்களும் வீட்டில் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.